என்ன அதிகாரம்? இவருடைய பெருமையை சொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம்? சிங்கத்தினுடைய பெருமை சிங்கத்துக்கு தான் தெரியும். அப்படி இருந்த மகான்கள், அத்தகைய மகான்களே வேதாந்ததேசிகர் கிருஷ்ணசூரியனுடைய காலத்திலே இளம் வயசா இருக்கார். கிருஷ்ணசூரி வயோதிகரா இருக்கிறார். தனக்கு பிறகு சம்பிரதாயத்தை ரட்சிக்கக்கூடிய சிம்மம் தேசிகர் அப்படின்னு கிருஷ்ணசூரி அபிமானிக்கிறார். கிருஷ்ணசூரியனிடத்தில் உள்ள ஒரு பகுமான புத்தியோடு தேசிகர் கிருஷ்ணசூரிய தரிசனம் பண்ண வரார். சரணாகதியை சுருக்கமா சொல்லும்படி நியமிக்கிறார் கிருஷ்ணசூரி. உடனே இவர் சரணாகதியை 20 ஸ்லோகத்திலே சுருக்கமாக சொல்றார். அதுக்கு வியாக்கியானமும் பண்ணி காட்டுறார். சந்தோஷப்பட்டாருன்னு கர்ண பரம்பரையான கதைகள் இதெல்லாம். தேசிகருடைய பிரபாவம் உலகம் அறிய தெரியும். அவர் பண்ணின காவியங்களும் நாடகங்களும் சாஸ்திர கிரந்தங்களும் சம்பிரதாய கிரந்தங்களும் அவ்வளவு கிரந்தங்கள் கொட்டி குமிச்சிருக்கிறார் தேசிகன். தேசிகன் அப்படி ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு வேலி கட்டினார். நம்ம பிற்காலத்துல சித்தாந்தத்துல அத்வைத சித்தாந்தத்துல அப்பைய தீட்சிதர் மதுசூதன சரஸ்வதி போலே வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே தேசிகர் பிற்காலத்து வந்த ஆச்சாரியர்களே பிரசித்தமானவர். ஸ்ரீகிருஷ்ணசூரிய அத்தகைய வியாக்கியானங்களிலே சாஸ்திரார்த்த வியாக்கியானத்தில் அவ்வளவு சமப்படலே பகவத் விஷய வியாக்கியானங்களிலேயே பொழுது போக்கினார். பகவத் விஷயம் தானே பலன். சாஸ்திரார்த்தங்கிறது ஆசனம், அதுக்கு மேல பகவத் விஷயம் தானே பலன். பகவத் விஷயத்திலேயே பொழுதுபோக்கினதுனாலே 4000க்கும் அருமையான வியாக்கியானம் தவிர ரகசிய கிரந்தங்கள்னு சொல்லுவாரே வைஷ்ணவால், அதுலேயும் ரகசிய கிரந்தங்களை சிலது பண்ணினார். புராண ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் பண்ணினார். ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமன் மகாபாரதம், திரௌபதி சரணாகதி கட்டம் பூரா வியாக்கியானம் பண்ணினார். விபீஷண சரணாகதி கட்டம் பூரா வியாக்கியானம் பண்ணினார். தாசாம் ஆவிரபூத் சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மத. ராச பஞ்சாத்தியாயிலே இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரே பார்க்கணும். ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணினார். இப்படி ஜிதந்தே ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் உண்டு. ரிக்வேதத்தினுடைய கிலமாக பாஞ்சராத்திரத்திலே பகவத ஆராதனத்திலே உபயோகப்படுத்துறது. அதுக்கு வியாக்கியானம் பண்ணினார். தன் வாழ்நாள் பூரா வியாக்கியானமே பண்ணி கொண்டு பெருமாளை சேவிக்க வரார். ரங்கநாயகி இவரை பார்த்து வியாக்கியான சக்கரவர்த்தி அப்படின்னு பட்டம் கொடுத்தாளா. பெருமாள் தாயார்கிட்டன்னா பட்டம் வாங்கணும். அப்படி ஒரு பட்டம் வாங்கினார் வியாக்கியான சக்கரவர்த்தின்னு. கிருஷ்ணாவதாரம் போல 125 வயசு இருந்தார். தீர்க்கமான ஆயுசு இருந்தார். பெரிய மகாத்மா இவர். வைஷ்ணவத்துக்கு பண்ணின பரமோபகாரம், இவர் பண்ணின உபகாரம் ஆச்சரியமானது. அவரை மறக்கவே முடியாது. அத்தகைய உபகாரம் பண்ண சுவாமி வேதாந்த தேசிகர் அப்படிங்கிறவர் காஞ்சிபுரத்துல தீப பிரகாசர் சன்னதியில அவதாரம் பண்ணினார். விளக்கொளி பெருமாள் கோவில் இருக்கு. தூப்புல் அக்ரஹாரம்னு பெயர். விஸ்வாமித்திரம்னு சொல்லுவா. தர்ப்பத்துல தர்ப்ப விசேஷத்துல விஸ்வாமித்திரம்னு பெயர். தூய புல், புல்லுன்னா தர்ப்பம், தூய பவித்திரமான புல் விஸ்வாமித்திரம். வைதிக காரியங்களுக்கு உபயோகப்படுகின்ற தர்ப்பம். இவருடைய கோத்திரம் விஸ்வாமித்திர கோத்திரமா இருக்கிறதுனால அந்த ஊர்ல அந்த தெருவில் உடையவாள் எல்லாரும் விஸ்வாமித்திர கோத்திரத்து பிராமணாளாகவே இருந்ததுனாலே இவரை அந்த கோத்திரத்து பிள்ளைங்கிறதுனாலே தூப்புல் பிள்ளை அப்படின்னு சொல்லுவார். விளக்கொளி பெருமாளே ஒரு விளக்க ஏற்றினது போல இவரை ஏற்றினார். ஞான தீபமாக பிரகாசக்கூடிய இவர் திருவேங்கடம் உடையானுடைய கண்டாவதாரம் அப்படின்னு சொல்ற. சில மகான்கள் தன்னை பத்தி தாங்களே வெளியிட்டு இருக்கா. தான் யாருங்கிறத வெளியிட்டு இருக்கா. பொதுவாகவே நாடகங்கள் எழுதினா பிரஸ்தாவனையில தன்னை பத்தி பேசிக்க வேண்டிய ஒரு அவசியம் அவளுக்கு வந்துடும். அந்த அவசியம் வரும்பொழுது சுவாமி வேதாந்த தேசிகர் ஒரு நாடகம் பண்றார். சங்கல்ப சூரியோதயம் அப்படின்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்துல தன்னை பத்தி பிரஸ்தாவனை அவர் பண்ணிக்கும் பொழுது விஷ்ணு கண்டாவதாரகான்னு சொல்லிக்கிறார். திருவேங்கடமுடியானுடைய கண்டாவதாரமாகவே தோன்றியவர். சர்வசாஸ்திரங்களையும் படிச்சவர் மட்டும் இல்லை, அந்த காலத்திலே சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தார். ராஜசபையில அந்த டைட்டில் இவருக்கும் கிடைச்சிருக்கும். ராஜசபைக்கு வாக்கியார்த்தத்துக்கு போயிருந்தா இவரிடத்துல எல்லா வித்வான்களுக்கும் மதிப்பு உண்டு. ஆனால் வாக்கியார்த்த சபைக்கு ராஜசபைக்கு போக இவர் இஷ்டம் இல்லை. டைட்டில் மட்டும் கிடைச்சு கொடுத்துனார். எப்படின்னா கவிதார்க்கிக சிம்மம்னு அவருக்கு ஒரு பட்டம் உண்டு. காவியத்திலே ஆச்சரியமான நடைகள் அவருடைய காவியங்கள். யாதவாபியுதயம் அப்படிங்கிற காவியம் அப்பைய தீட்சிதரை வியாக்கியானம் பண்றார். பாதுகா சகஸ்திரத்துக்கு கூட அப்பைய தீட்சிதரை வியாக்கியானம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்படுறது. பாதுகா சகஸ்திரம் சித்திரக்கவி ரொம்ப அதிகம் உடையது. பாதுகா சகஸ்திரம்
யாதவாபியுதயத்திலையும் ராசக்கிரீடா கட்டத்தை வர்ணிக்கும் பொழுது சித்திரக்கவி நிறைய வச்சிருக்கிறார். ஆச்சரியமான காவியம் யாதவாபியுதயம். அவளுடைய ஒரு சௌமனஸ்யம் பாருங்கோ. வேதாந்த தேசங்களுடைய யாதவாபியுதயத்தை கவியினுடைய ஹிருதயத்துக்கு மாறு இல்லாம அந்த கவி ஹிருதயம் என்னவோ அதை எடுத்து சொல்றார் அப்பைய தீட்சிதர். மகாவித்வானான அப்பைய தீட்சிதராலே அப்படி மதிக்கப்படுறதாகிய ஒரு காவியம். அத்தகைய ஒரு கவி தார்க்கிக சம்மம். நியாய சாஸ்திர விஷயமான கிரந்தங்களும் பண்ணியிருக்கிறார். தர்க்கத்திலையும் சிம்மம் இவர். நேர ரங்கநாதனை சேவிக்க வரார். ரங்கநாதன் அவருக்கு ஒரு விருது கொடுத்தான், கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னு. பெருமாளை சேவிச்சு விட்டு தாயாரை சேவிக்க வந்தார். தாயார் கேட்டார், பெருமாள் என்ன சொன்னார்? கவிதார்க்கிக சிம்மம். சீச்சி, இவ்வளவுதான் கொடுத்தாரா? 2 சாஸ்திரம் தான் உமக்கு வருமா? நான் கொடுக்கிறேன், சர்வதந்திர ஸ்வதந்திரம் அப்படின்னு தாயார் கொடுத்து. வதந்தி இல்ல, அவர் எழுதுறார். சங்கல்ப சூரியோதயத்திலே பிரஸ்தாவனையிலே ரங்கநாயகினால கொடுக்கப்பட்ட சர்வதந்திர ஸ்வதந்திரங்கிற விருது உடையவர் அப்படின்னு தன்னை எழுதிக்கிறார். தன்னை விஷ்ணு கண்டாவதாரம்னு அவதார ரகசியத்தை சொல்றார். ரங்கநாயகி தனக்கு பிரத்யட்சம், தனக்கு மெடல் கொடுத்தான்னு எழுதுறார். தன்னை பத்தி தானே பேசிக்கிறார். அநேக சாஸ்திர கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அது பொது ஜனங்களுக்கு பகவத் விஷயத்தை ரசிக்கிறவாளுக்கு அவருடைய ஆத்ம குணம் முக்கியமே தவிர இப்போ அந்த சாஸ்திர விஷயங்களை சொல்லி கண்டு உங்களையும் சமப்படுத்துவானே. ஆனா நன்னா இருக்கும், அதுக்கு அவகாசம் இல்லைங்கிறதுக்காக அதை பிரஸ்தாபிக்கலே. அவருடைய ஆத்ம குணங்கள் முக்கியம். எப்பேற்பட்ட ஆத்ம குணங்கள் அவருக்கு இருக்கு. ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவரே சொல்லியிருக்கிறார். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியமனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சம் சமயநியதயா சாதுவிருத்யா சமேதம் டம்பாசூயாதி முக்தம் ஜித விஷய கணம் தீர்க்கபந்தும் தயாளும் ஸ்காலித்யே சாசிதாரம் ஸ்வபரஹிதபரம் தேசிகம் பூஷ்ணுரீப்சேதே. ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்னு அவர் கொடுக்கிறாரோ சில ஆச்சாரிய லட்சணம், அது எல்லாத்தையும் இருந்து காட்டுறவர். இப்படிதான் ஆச்சாரியன் இருக்கணும் அப்படின்னா இருந்து காட்டுறவர். சத் சம்பிரதாயத்திலே வந்தவரா இருக்க. புதுசு புதுசா இவர் குரு அவர் குருன்னு போகக்கூடாது. அவர் குரு யார்? அவர் குரு யார்? குருபியஸ் தத்குருபிச்ச நமோவாக மதியமையின்னா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயண பரியந்தம் அந்த குரு பரம்பரை போச்சா அதுல போய் நம்ம சேர்ந்தோமானா நமக்கு முன்னாடி இருந்தவா அத்தனை பேருக்கு என்ன கதியோ அந்த கதி நமக்கு உண்டு. ஏன்னா நமக்கு ஞானம் இருக்கோ பக்தி இருக்கோ இல்லையோ பரம்பரையில சம்பந்தப்பட்டுட்டதுனாலேயே பகவான் வைகுண்ட வாசலை திறந்தாகும் அப்படிங்கிற தைரியம் இருக்கு. அதனாலே சத் சம்பிரதாயம் அப்படிங்கிறார். சித்தம் சத் சம்பிரதாயே. சில பேர் சத் சம்பிரதாயத்திலையும் பிறந்து நம்ம பெரியவாளா இப்படி சொன்னா என்னவோ சொன்னா அப்படின்னு சில பேர் அந்த சம்பிரதாயத்திலையும் விலகி விடுறாள். எவ்வளவு நஷ்டம் அது, எவ்வளவு நஷ்டம் அது. ஈஸ்வரன் அதுல புடைச்சிருக்கும் பொழுது தன் சம்பிரதாயத்தை கண்டா தனக்கு பிடிக்கல, தன் ஆச்சாரியால கண்டா தனக்கு பிடிக்கல, வேற யாரையோ போய் அவ பெரிய மகான ஆசிரியிக்கிறா அப்படின்னு இருக்க. அப்போ என்ன ஸ்திர புத்தி இல்லை. பாக்கியம் இருந்தும் துர்பாகியம் தலையில உட்காந்துருக்கு. அப்படி எல்லாம ஸ்திர புத்தி இருக்கணும். அந்த ஸ்திர புத்தியை சொல்றார். எனக்கு என்னோட ஆச்சாரியன், என் பரம்பரை, என் குரு எனக்கு பெருசு அப்படின்னு ஸ்திரதியம். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு வேதம் சொல்றது. அதுவேதான் இங்க ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு சொல்லப்படுறது. சாஸ்திரம் அனுபவம். அத்தகைய பகவத அனுபவம் உடையவராக இருக்கணும். சத்துவகுண சம்பன்னரா இருக்கணும். சமயாச்சார சீலரா இருக்கணும். சமய நியதயா சாதுவிருத்யா சமேதம். பிரம்மண்ய உபசமாசிரயம்னு சொன்னார். பகவான ஆசிரிச்சிருக்கணும். அத்தகைய ஒரு ஆச்சாரியனை அடைஞ்சா அந்த சிஷ்யனுக்கு என்ன கவலை? எப்பேற்பட்ட ஆச்சாரியன், எப்பேற்பட்ட குரு கிடைச்சுட்டார் அப்படின்னு தானே சொல்லணும். டம்பாசூயாதி முக்தம். பொறுத்தியா இருக்கின்ற அசூய கிடையாது, டம்பமும் கிடையாது. பரம வைராக்கிய சம்பன்னர், பேராசையும் கிடையாது. ஏன்னா பகவான ஆசிரிச்சிருக்கிறார். கிடைச்சது போருமே அப்படின்னு இருப்பார். அப்பேற்பட்ட பரம வைராக்கிய சம்பன்னர். அவருடைய பத்னியும் அவருக்கு அனுகூலமா இருக்கிறாள். இந்த மகான் கஷ்டப்படுறாருன்னு யாரு சொல்லுவா? வரதனையே ஆசிரிச்சு கொண்டு உஞ்சவிருத்தியே போரும் அப்படின்னு இருக்கு. இவ்வளவு சாஸ்திர ஞானம் இருக்கிறதுக்கு தெருவில் உஞ்சவிருத்தி எடுத்துக்கொண்டு சதர்மானுஷ்டானம் பண்ணி கொண்டு இருக்க மகாராஜாக்கள்லாம் வித்வான்களை கொண்டாடுற காலம். தன் வித்வத் சபைக்கு இவர் வந்தா நன்னா இருக்குமே அப்படின்னு புக்கராயர்களுடைய ராஜ்ய காலம்.
சபைக்கு வித்யாரண்யர் அங்க பிரகாசிச்சென்றுகிறார். ராஜகுருவாக இவருடைய மகிமை தெரிஞ்சின்றிருக்கிறார். இவரை சபைக்கு அழைக்கிறார். அப்பவும் மாத்வாள்ல பிரசித்தமா இருந்த அட்டோபிய தீர்த்தர் இருந்தார். இவரை சபைக்கு அழைக்கிறார். ராஜா கூப்பிட்டு அனுப்பிச்சார். உடனே இவர் சொன்னார், நாஸ்தி பித்ரார்ஜிதம் வித்தம் நமயா கிஞ்சித் ஆர்ஜிதம் அஸ்தி ஸ்ரீ ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். வைராக்கிய பஞ்சகம்னு 5 ஸ்லோகம். வந்த விமானத்தை, வந்த பல்லாக்கு அவமானப்படுத்தக்கூடாது.